அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஹோமியோபதி சார். ஹோமியோபதி ரிலேட்டடா எப்படி சார் இருக்கும்? ஹோமியோபதி ரிலேட்டடா வாட் இஸ் ஹோமியோபதி? ஹோமியோபதினா என்னன்னு தெரியல சார். கொஞ்சம் சின்ன ஒரு அவுட்லைன் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஹோமியோபதினா ஒன்றும் இல்லைங்க. இட் இஸ் ஒரு நேச்சுரலான ஒரு மெடிசன். ஹோலிஸ்டிக்கான நம்ம ஹெல்த்தை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஆரோக்கியமாக நன்னிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக நமக்கு கொண்டு வரப்பட்டதான் ஹோமியோபதி அப்படின்றத சொல்றாங்க. சரி, இந்த ஹோமியோபதியில இது எப்படி சார் ஆரம்பத்தில் பார்த்து சாமுவேல் ஹனிமேன் அப்படின்ற ஒரு 18th செஞ்சுரியில் இந்த சிஸ்டம் வந்து ஜெர்மனில் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதன் மூலியமாக அது அப்படியே படிப்படியாக பரவி நம்ம இந்தியாவுக்கும் அதே 18th செஞ்சுரியோட எண்ட்லேயே நம்ம ஊரில் ப்ராக்டிஸ் ஆக வந்துருச்சுங்க. சரி, இந்த சமயத்தில் கூடவே இந்த ஹோமியோபதி எஜுகேஷன் அப்படின்றது ஒரு 5.5 years கோர்ஸாக இது வந்து கருதப்படுது. ஸோ இதில் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதினா தான் நம்ம இதுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது இதெல்லாம் எம்டியோட ஸ்பெஷலைசேஷன். எம்டியில் வந்து பீடியாட்ரிக்ஸ் இருக்குது, ஃபார்மசி இருக்குது, ஸ்கின் தெரபிஸ்ட் இருக்குது, சைக்காட்ரி, இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரியான அடிஷ்னல் ஸ்பெஷலைசேஷன் இருந்தாலும் ஸோ இது 5.5 years கோர்ஸாக இருக்குது. யூஜியில் நீங்கள் வந்து ஜென்ரலாக என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றது அடுத்தடுத்து வந்து பார்ப்போம். கேரியர் ஸ்கோப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் வந்து கண்டிப்பாக என்னோட இதில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரேன். ஸோ இதன் பிறகு இந்த கோர்ஸ்ன்றது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது ஹோமியோபதி கோர்ஸில் என்னெல்லாம் முதல்ல படிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல ஃபஸ்ட் இயரில் பிரின்சிபல்ஸ், வாட் இஸ் ஹோமியோபதி, அதனுடைய ஹோமியோபதிக் ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல்ஸை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு மெட்டீரியா மெடிக்கான்னு சொல்கிறது ஹோமியோபதியில் என்னென்ன மாதிரியான மருந்துகள், என்ன மாதிரியான மருந்து செய்கிறது, மருந்தை எப்படி வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து பரிகரிக்கும் முறை என்ன அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து கற்றுப்பாங்க. அதன் பிறகு டோசேஜ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே தான் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி வந்து படிப்பாங்க. ஹோமியோபதிக் ஃபார்மசி வந்து படிப்பாங்க. அனட்டமி அண்டு ஹிஸ்டாலஜி, எம்பிரியாலஜி எல்லாமே ஃபஸ்ட் இயரில் அவங்க கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் எல்லாமே பேசிக்ஸாக இருக்கும். 2வது வருஷம் எல்லாமே அந்த நோய் சார்ந்து, நோய் கணிப்புகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். பெத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபொரன்சிக் மெடிசன், ஆர்கனான் ஆஃப் மெடிசன், இதுவுமே பேசிக் பிரின்சிபல் தான். கூட சர்ஜிக்கல் கான்செப்ட்ஸ், ஹோமியோபதியில் ஒரு சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் உண்டு, அவங்களோட கான்செப்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஹோமியோபதிக் மெட்டீரியல் மெடிக்காவோட பாதி இங்கே எகைன் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்புறம் அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, இது வந்து குழந்தைகள் மற்றும் மகப்பேறு சார்ந்த பெண்கள் மகளிர் மருத்துவத்துறை வந்து இதில் வந்து படிக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன், ஹவு த மெடிசன் இஸ் ப்ராக்டிஸ்ட், எப்படி வந்து ஒரு நோய்க்கு பரிகரிக்கணும் அப்படின்ற முறையை வந்து கற்றுப்பாங்க. அதுக்கு பிறகு 3rd இயரில் ப்ராக்டிஸ் ஆஃப் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஓபி அந்த மாதிரிலாம் போவீங்க. ஸோ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய தெரப்பிட்டிக்ஸ் முறைகள் என்ன, பேசிக் பிரின்சிபல். அப்புறம் ஓஎன்ஜி கைனகாலஜியில் வந்து எப்படி வந்து இது கொடுக்கறது, மறுபடியும் திரும்ப ஒரு மெட்டீரியல் மெடிக்கோட பகுதி, அப்புறம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இது தாங்க பேசிக்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். சரியா? ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதை மட்டும்தான். மற்றபடி வேறு குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த இது முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜின் அப்படின்றது ஆஸ் ஆல்ரெடி செட் சாமுவேல் ஹனிமன் 18th செஞ்சுரியில் வந்து வருது. இவரோட பேசிக் பிரின்சிபல் அப்படின்றது சிமிலியா சிமிலிபஸ் செரன்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ஸை வச்சு தான் இவங்க வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ கீ பிரின்சிபல்ஸ் என்ன சார் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. அவங்க சொல்கிறது லைக்ஸ் பி ட்ரீட்டட் பை லைக்ஸ், லைக் பை லைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் முல்லை முள்ளால் எடுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஒரு நோய்க்கு அந்த நோய்க்கான ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே நம்ம வந்து மருந்தாக கொடுத்தோ அல்லது அதை வந்து லோ டோஸில் கொடுத்தோ அந்த நோயை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து உண்டு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த வகையான முறையாக இருக்கும். அதன் பிறகு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாமே பிளான்ட் சோர்ஸ் அண்ட் மெட்டாலிக் அண்ட் மினரல் சோர்ஸில் வந்து இருக்குங்க. ஸோ இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பிளான்ட் சோர்ஸை மதர் டின்ச்சரில் வந்து போட்டுட்டு அதுலேருந்து ஒரு பார்ட் வந்து வெளியே எடுப்பாங்க. அந்த இதை 2வதுல மிக்ஸ் பண்ணுறாங்களா, அதுலேருந்து ஒரு பார்ட்டை எடுப்பாங்க. அப்போ 3rdல போட்டாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு பார்ட் எடுப்பாங்க. இப்படி டைல்யூஷனாக போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ டைல்யூஷன் மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு மோர் த டைல்யூஷன் மோர் த ட்ரக் பொட்டன்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது கான்செப்ட் ஆஃப் என்னன்னா, எவ்வளோ தூரம் இந்த மாதிரி டைல்யூஷன் ஆகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு ட்ரக்ன்றது நானோ மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். அதன் பிறகு ஹோமியோபதி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறப்போ, இது பொதுவாக செல்ஃப் டிஃபென்சிங் மெக்கானிசம், அப்புறம் நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த டிசீஸோட ட்ரீட்மெண்ட் கூடவே மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து கவர் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்றப்போ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப சேஃப்டி, ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றப்போ பொதுமக்கள் ஈஸியாக அப்ரோச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சேஃப்டி ப்ரொசீஜர்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஈவன் நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு அலர்ஜி வந்தால் கூட உடனே ஹோமியோபதி மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கங்கள் நம்ம ஊரில் இருக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் மேக்ஸிமம் சைக்கோசோமாட்டிக், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், பீடியாட்ரிக் இஷ்யூஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அப்படி பல வகையான டிசீஸ்களுக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் 195 யூஜி காலேஜஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 43 போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்கு. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா 235 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. சின்ன சின்ன ஓபிடி நம்ம ஊரில் சின்ன சின்ன கிராமங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் டிஸ்பென்சரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் 8117 டிஸ்பென்சரிஸ் வந்து இது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இது வந்து ஏற்றப்படணும் தான். தமிழ்நாடு பொறுத்தவரை இதனோட அந்த வரவேற்பு அப்படின்றது ப்ரைவேட்டில் எல்லாமே நல்லா இருக்குது. கவர்மெண்ட் செக்டரில் சித்தா தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 100 போஸ்டிங் விடுறாங்கன்னா 5 to 6 போஸ்டிங் தான் ஹோமியோபதிக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வேரியேஷன்ஸ் வந்து ஹெவியாகவே இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1839 ஜான் மார்டின் ஹோனிபர்கர் தான் இவர் வந்து நம்ம ஊரில் வந்து கொண்டு வராங்க. பட் இந்தியாவில் வந்து ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த அங்கீகாரம்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழேயே இது ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக கொண்டு வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன் ஆஃப் ஆக்ட், சென்ட்ரல் ஹோமியோபதி கவுன்சில் ஆக்ட் 1973, இதன் மூலியமாக தான் எஜுகேஷனும் முறைப்படுத்தப்படுகிறது, ப்ராக்டிஸும் முறைப்படுத்தப்படுகிறது. ஸோ இதுதான் இந்தியாவோட செனாரியோவாக இருக்குது. ஸோ சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் கேர் பொறுத்தவரை நம்ம ஊரில் இது எந்தெந்த மாதிரியான உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்னா, என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் ஹோமியோபதிக் டாக்டர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு இது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில் அண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸில் எல்லாம் இது வந்து போஸ்டிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ரைட்டா? ஸோ இதே அது இல்லாமல் எம்ஆர்பியும் அதர் செக்டர்ஸாக இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் ரிலேட்டடாக அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் குளோபல் சினாரியோ பார்த்தீங்கன்னா 80 கண்ட்ரீஸில், அதாவது இது பொதுவாகவே ஆயுர்வேதாக்கு அடுத்து ஹோமியோபதின்றது ரொம்ப பாப்புலரான ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ ஏன்னா இது ஜெர்மன் பேஸ்ட் அப்படின்றதுனால அங்கே வந்து பிளான்ட் பேஸ்டாக, ஏன்னா அது ஜெர்மன் கண்ட்ரியோட ஒரு நேட்டிவ் மெடிசன். ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மூவ் ஆயிருக்கு. இப்போ 80 கண்ட்ரீஸில் நம்ம ஊரில் நம்ம கண்ட்ரீஸில் கூட சேர்த்து 80 கண்ட்ரீஸில் வந்து இருக்குது. கூடவே 42 நேஷனல்ஸில் வந்து இருக்குங்க. WHO ஆல்சோ ரெகக்னைஸ்டு. இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்லாம் WHO ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு சில ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸை கண்டிப்பாக WHO வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான வரவேற்பு பண்ணுறது கண்டிப்பாக கொடுக்க தான் செய்கிறாங்கங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த ஹோமியோபதிக் மெடிசன் ரிலேட்டடான சின்ன ஒரு அவுட்ரோ. இதுக்கு அடுத்த வீடியோ என்னென்ன மாதிரியான ஹோமியோ மெடிசன்ஸில் உள்ள படிக்கிறப்போ என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் இருக்கும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப தேங்க்யூ.